Welcome to Tamil Manga Explanation. ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெக்ரெஷன் மெஷின் இமேஜினேஷன்ஸோட சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி வாங்க, நம்ம கதையோட கான்செப்ட் முதல்ல பார்த்துடலாம். கதையோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவனா இருப்பான். ஆனால் ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் சுற்றிட்டு இருப்பான். ஹீரோ வந்து ரொம்ப வீக்காக இருப்பான். அதனாலேயே ஹீரோ நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க வீட்டிலேருந்து வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு கூலிப்படையோட கிங்காக மாறிடுவான். அதாவது மெஷினரி கிங்காக மாறிடுவான். மெஷினரினா என்னன்னு தெரியும் இல்லையா? காசு கொடுத்தா அவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது கொல்றது, வேறு ஏதாவது வேலையாக இருந்தால் கூட செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி திரும்பி பார்க்க வரும்போது அவங்க ஸ்டேட்டே மொத்தமாக வார்னால் அடிபட்டு சாம்பலாகி கிடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒருத்தனால கொல்லப்பட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரெக்ரெஸ் ஆகி பாஸ்ட்டுக்கு வந்துடுவான். பாஸ்ட்டுக்கு வந்து அவன் ஃபேமிலி எப்படி மேலே கொண்டு போகிறான், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிறான். அதை பற்றி தான் இந்த மாங்காய் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். கதையோட ஓப்பனிங்கில் ஒருத்தர் இருந்துட்டு, எனக்கு அந்த பேரை நல்லா தெரியும், கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒருத்தன், ஒரு ஸ்வாட் மாஸ்டர் வந்து ஒரு ரூமில் அடைஞ்சு கிடந்தான். அவன் வந்து அவனோட மைண்ட்லேயே இல்லை. கவுண்ட் பெரிடியமோட யூஸ்லெஸ்ஸான ஓல்டஸ்ட் சன், அதாவது மூத்த பையன் சொல்கிறாங்க. கவுண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறது வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை தான், கில்சன் பெரிடியம். காய்ஸ், கில்சன் பெரிடியம் தான் நம்ம ஹீரோவே. இப்போ இன்னொருத்தனை தான் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு, நீ என்ன சொல்கிற, இந்த நம்பர் 1 பெஸ்ட் நைட் ஆஃப் த நார்த் வந்து அந்த கேவலமான மனிதனால் தோக்கடிக்கப்பட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னொருத்த வாரம் அவர் வந்துட்டு, கரெக்டாக சொன்னேன், நான் அந்த ட்ராப்லாம் செய்யறதுக்கு நிறையா பணம் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதான் அவனை முழுசாக காட்டுறாங்க. அவர் வந்துட்டு, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் இருந்துட்டு, நீ அந்த கேவலமான கில்சன் தான் ட்ராப்பா, அப்போ உனக்கு என்னோட பேனெல்லாம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன். அதுக்கு அவன் இருந்துட்டு, அது மட்டும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்க, எத்தனை ஸ்பைஸ் எல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் உனக்கு ரீஃபோர்ஸ்மெண்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவர் இருந்துட்டு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எல்லாத்தையும் ஒரு ஹிடன் கார்டாக தான் வச்சுருந்தேன், நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உன்னை மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஆனவன் எப்படி அதை கண்டுபிடிச்ச, என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவர் இருந்துட்டு, அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே அவன் மூஞ்சில எட்டி உதச்சிட்றான். எட்டி உதச்சிட்டு, நீ வாயை மூடுறா அப்படிங்கிறான். நீ எத்தனை டைம் எங்களை அடிக்க ட்ரை பண்ணாலும் அதில் நாங்கள் தான் ஜெயிப்போம், இதுக்கு அடுத்த டைம் எப்போ ட்ரை பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கள் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி காமிக்கிறான். காய்ஸ், இதுதான் நம்ம ஹீரோவே. இப்போ கட் பண்ணி வேறு இடத்த தான் காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லுத்தேனியா கிங்டமில் பெரிடியம் ஸ்டேட்டு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பெரிடியமில் தான் நம்ம ஹீரோ இருக்கான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இருந்துட்டு, என்ன நடந்தது, இப்போ நான் உயிரோடு இருக்குண்ணா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு கத்தி சத்தம் கேட்குது. இப்போ பார்த்தோம்னா 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. ஒருத்தர் கத்தி பறந்து வந்து அங்கே விழுந்துருக்கு. அங்கே ஒருத்தர் இருந்துட்டு சே அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக வெட்டு காயமாக இருக்குது. அங்கே இருக்கிறது நம்ம ஹீரோ தான். இன்னொருத்தர் இருந்துட்டு, ஸோ இது இப்படி தான் முடிய போகுதா, கில்சன் பெரிடியம் மெர்சனரி கிங் த கான்டினென்ட் 7th ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த வார் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் பேர் வந்து ஈடன். அவன் வந்து ஒரு நோபல் நைட் கைஸ். அந்த கான்டினென்ட்டில் மட்டும் 7 பேர் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பாங்க. அது ஸ்ட்ராங்கஸ்ட்டில் வந்து இவனும் ஒருத்தன், நம்ம ஹீரோ ஒருத்தன், அப்புறம் இன்னொருத்தனை காமிச்சிருப்பாங்க இல்லையா முன்னாடி, அவன் ஒருத்தன். ரிட்டன் இருந்துட்டு ஏதாவது கடைசி வார்த்தை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்லை இது ஒரு சேம், என்னால் ஒரு ரிவெஞ்சும் கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரிட்டன் இருந்துட்டு, எவ்வளோ திமிர்றான் உனக்கு, நீ அந்த ஃபாலன் பெரிடியமோட ஓல்டஸ்ட் சன் தானே, நீ உன் சிஸ்டர் இறந்தக்கப்புறம் நீ அந்த ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு எப்படி தெரியும், நீ வேற கிங்டம் சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வந்துட்டு, அஃப்கோர்ஸ் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்களாம் சேர்ந்து தான் உங்களை கீழே கொண்டு வர வச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இடன் சொல்கிறான். நாங்கள் அவங்களை கீழே கொண்டு வரக்கு டில்பெயின் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நாங்களா? அப்போ டியூக் டில்பெயின் கூட நிறையா பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல் எங்களை கீழே கொண்டு வரக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இடன் வந்துட்டு, இது ஒரு வேஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறதே, நீ விதியை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இடன் அவனை கொல்ல போகிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன்டா, அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு சொல்லிட்டு இருக்கான். இடன் வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே கழுத்தை வெட்டி கொண்டாடுறான். இப்போ ப்ரெசெண்டாக காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு, அவன் என்னை அந்த நேரத்தில் கொண்டுட்டானே, என் தலை என் ஷோல்டர்லாம் ஒழுங்காக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, இது என்ன கனவா, நான் என்ன எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒரு வேளை நீ கைதியாக பிடிச்சி மேஜஸ்லாம் என்னை ஒரு எலியாக பயன்படுத்தி யோசிக்கிறாங்களா, அப்படி என்னை பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள நான் வருத்தப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ யங் மாஸ்டர்னு சொல்கிறாங்க. யங் மாஸ்டர் எனக்கு தெரியும் நீங்கள் முடிச்சுதான் இருக்கீங்கன்ட்டு, வெளியே வாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ரிக்கார்டியோ அவங்க பேர். அவன் வந்து பெரிடியமோட சோல்ஜர். நம்ம ஹீரோ வந்துட்டு சடனாக அவன் கழுத்தில் கத்தியை வச்சு, நான் கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணினா அவனை உயிரோடு விடுவேன், இல்லைன்னா அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்துட்டு, யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இது உங்கள் லைனை மீட்டுற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஹீரோ வந்துட்டு, இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன ரியாக்ஷன், அவனை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அவங்ககிட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ரிக்கார்டியோ வந்துட்டு என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கோவமாக இருந்தீங்க அப்புறம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கார்டியோ சொல்கிறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ரிக்கார்டியோ வந்துட்டு என்ன தூங்கினக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, இப்போ கோவத்தை தூக்கி வீசிட்டு வாங்க நம்ம ஆர்க் ரைடுக்கு போய் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது ஆர்க்ஸா, என்ன கோவத்தை தூக்கி எறியணுமா, என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவங்களோட பொருளை எடுத்துகிட்டு வாங்க நம்ம போகணும், பீப்புளெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கார்டியோ சொல்கிறான். பொருளை எடுத்து வரணுமா, எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அஃப்கோர்ஸ் பெரிடியம் மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கார்டியோ சொல்கிறான். என்னது மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறான். பெரிடியமா, அந்த ஃபாலன் பெரிடியம் எஸ்டேட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்குறான். அந்த இடமே அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு இது உண்மையாலுமே பெரிடியம் எஸ்டேட் தானா, நான் அது சாம்பலானதை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிக்கார்டியோ வந்துட்டு நீங்கள் என்ன கெட்ட கனவுங்க இதை கண்டிங்களா, உங்கள் ஹவுஸ் ஹோல்ட்லேயே நீங்கள் ஃபாலன் ஒன்றுன்னு சொல்கிறீங்க, இது மட்டும் கவுண்ட் கேட்டார்னா உங்களை வெளியே துரத்தி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கார்டியோ சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு கணத்தை பிடிச்சி கிள்ளி பார்த்துட்டு என்ன கனவுங்க தான் காண்றனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கான மூஞ்சி எஸ்டேஜ் ஒரிஜினல் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா நான் பாஸ்டிக்கு தான் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட எங்கர் செல்ஃபை எல்லாருமே வெறுத்தாங்க, இந்த இம்மெச்சூரிட்டி வந்து ட்ரபுளுக்கு தான் கொண்டு போக போகுதுன்னு எல்லாருமே சொன்னாங்க, கொஞ்ச நாள் போக போக என்னை எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அவங்க தொல்லையெல்லாம் தாங்க முடியாமல் நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். கொஞ்சம் வருஷம் கழித்து நான் ஒரு மெஸ்னரியாக மாறினேன், நான் நிறையா பேட்டில் சர்வே பண்ணேன், எனக்காக ஒரு ஸ்கில்லையோ எனக்குன்னு ஒரு பேரையும் நான் உருவாக்குனேன், என்னோட மிஸ்டேக்லாம் சரி பண்ணிவிட்டு பெரிடியமுக்கு திரும்ப வந்தப்போ பெரிடியமே ஒரு கிராஷ் ஆகி ஒரு டஸ்ட்டாக கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் இங்கே எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இங்கே உயிரோடு இருக்காங்க, என்னால் இதை நம்பவே முடியல, நான் பாட்டு பாடி ஆடவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். நான் ரொம்ப முன்னாடியே சந்தோஷப்படக்கூடாது, அவன் என்ன சொன்னான்னா ஆர்க்கை ரைடு பண்ண வந்தோம் தானே சொன்னான் அப்படின்றான் நம்ம ஹீரோ. அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது, என்னோடய ஸ்குவாடில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அந்த ரைடில் தான் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இந்த ஆர்க் ரைடை முடித்து எனக்காக ஒரு பேர் உருவாக்கலான்னு நான் போனேன், அந்த ரிப்போர்ட் படி அங்கே 3 ஆர்க்கு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் நாங்கள் அங்கே போனப்போ 20க்கும் மேற்பட்ட ஆர்க்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறான். ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேர் சாகிறதா தான் இருந்தது, நாங்கள் பயமாக இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஆனால் இப்போ என்னால் அதை செய்ய முடியும், ஏன்னா இந்த ஆர்க்கிட்ட எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ எல்லோரும் என்னை நம்புவாங்களான்னு தெரியல, ஏன்னா இந்த டைமில் எல்லோரும் என்னை யூஸ்லெஸ்ஸாக தான் பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பெரிய பில்டிங்கே இடிஞ்சு வருது. நம்ம ஹீரோ முன்னாடி வந்து எல்லாமே அப்படியே உடஞ்சி விழுகுது. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அது என்ன ஆர்க்ஸா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஆர்க்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே பூந்து வந்துட்டு இருக்கு, அவங்க எல்லாம் கத்துறாங்க, ஆர்க்கெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வந்துருச்சா, என்னோட பாஸ்ட் லைஃப்லேயே இது இவ்வளோ வேகமாக தான் வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உடனே அங்கே ஒருத்தர் வராரு, எல்லாரும் ஃபார்மேஷனுக்கு வாங்க, யாரும் பயப்படாதீங்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தா ஸ்கோவான், இவர் தான் கமாண்டர். அவர் இருந்துட்டு அடைச்ச நாங்கள் கவனமாக இல்லாத போது இவ்வளோ பெரிய ஆம்புஷ் நடக்குதே, நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலையே, அவங்க ரிப்போர்ட் பண்ணதை விட இங்கே அதிகமாக இருக்கே, இப்படியே போச்சுன்னா நாங்கள் எல்லாம் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே ஒருத்தர் கமாண்டர் பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஆர்க் நின்றுட்டுருக்கு. அந்த ஆர்க் கமாண்டர் அட்டாக் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வராங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ கமாண்டர் பின்னாடி தள்ளி விட்டு அந்த ஆர்க்கை பார்த்து போகிறான். உடனே கமாண்டர் வந்துட்டு யங் மாஸ்டர் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஆர்க் கிட்ட போய் அதோட கைகிட்ட கத்தியை வச்சு அப்படியே ஒரு கிழிச்சிட்றான். அங்கே இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆர்க் அப்படியே விழுந்துருது. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னால் மானா யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப முன்னாடி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு கமாண்டர் கிட்ட நீங்கள் தானே கமாண்டர், கமாண்டர் வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கொடுங்க என்கிட்ட அப்படிங்கிறான். என்னதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. அந்த கமாண்டர் ரைட்ஸை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதோட அந்த சாப்டர் முடியுது கைஸ். ஓகே கைஸ், பாய், நான் உங்களை அடுத்த சாப்டர் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.